இயேசு சிலுவையில் மரித்த பிறகு அந்த 3 நாட்கள் எங்கே இருந்தார் என்று தெரியுமா? இது வெறும் மரணமல்ல, ஒரு மகா யுத்தம். அறிவியல் பூமியின் மையத்தை வெப்பம் எனலாம், ஆனால் வேதாகமம் அதை பூமியின் இருதயம் என்று அதிகாரத்தோடு சொல்கிறது. மத்தேயு 12:40 இயேசு சொன்னபடி, யோனா மீன் வயிற்றில் இருந்ததைப் போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டியிருந்தது. கல்லறை வெறும் வாசல்தான். இயேசு அங்கு தங்கிவிடவில்லை. அவர் நேராக பாதாளத்திற்கு இறங்கிப் போனார். பாதாளம் பாவிகளுக்கு பயம். ஆனால் இயேசு அங்கு ஒரு கைதியாக போகவில்லை. சிறைப்பட்டிருந்தவர்களை விடுவிக்கிற ராஜாவாக புகுந்தார். மரணத்தின் பயம் உங்களை வாட்டுகிறதா? அந்த மரணத்தின் இடப்பிடத்திற்கே போய் அதை நேருக்கு நேர் முறியடித்தவர் நம் இயேசு. இயேசுவின் வருகையால் பாதாளத்தின் கதவுகள் நடுங்கின. இருளின் அதிகாரத்தை அவர் தன் பாதத்தின் கீழ் கொண்டு வந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் ஆளுகிற சாவியை இயேசு தன் கையில் எடுத்து, இனி பயப்படாதே, நானே அதிகாரி என்று பறைசாற்றினார். பாதாளத்தின் கட்டுகள் உடைந்தன. இயேசு உயிரோடு எழுந்தபோது மரணத்தின் அதிகாரம் சுக்கு நூறானது. இதுதான் உண்மையான வெற்றி. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டம் இருந்தாலும் பயப்படாதீர்கள். பாதாளத்தையே ஜெயித்த இயேசு உங்களை மீட்க காத்திருக்கிறார். இயேசுவின் இந்த அதிகாரம் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறதா? அப்படியென்றால் இப்போதே இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மரணத்தை வென்ற இயேசுவே என் ராஜா என்று நீங்கள் விசுவாசித்தால் கமெண்டில் இயேசுவே என் ராஜா என்று எழுதுங்கள்.